சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என தற்போது தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாக போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு என பல்வேறு வழக்குகளில் திமுகவில் இருக்கும் மூத்த அமைச்சர்களான செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை விசாரணைக்கு கீழ் கொண்டு வர அமலாக்கத்துறை முடிவு செய்திருக்கும் நிலையில் அந்த விசாரணை வலையில் துரைமுருகனின் பெயரும் தற்போது இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. துரைமுருகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டு கடைசியில் அவர் என்னதான் விடுவிக்கப்பட்டாலும் தற்போது வரை அவர் மீது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது, மேலும் நடைபெற்று கொண்டுதான் உள்ளது. சமீபத்தில் கூட அவர் ஆஜராகவில்லை. அவர் கோர்ட்டின் நேரத்தை வீணடித்து விட்டார், அதனால் அவர் ஆஜராக வேண்டும் என சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிப்பதாக உயர்நீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு முதலில் துரைமுருகன் மீது எப்போது போடப்பட்டது என்றால் 1996 அவர் திமுகவில் அமைச்சராக பணியாற்றினார். அப்போதுதான் 3.5 கோடி ரூபாய் அளவிற்கு அவர் சொத்து குவிப்பு செய்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. அதேபோல 2013ஆம் ஆண்டு திமுகவில் அவர் அமைச்சராக பணியாற்றிய போது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மீது இருந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு அவரை விடுவித்தது நீதிமன்றம். ஆனாலும் அந்த விடுதலையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு தற்போது வரை அந்த வழக்கு நிலுவையில் நடைபெற்று கொண்டுதான் உள்ளது. இந்த நிலையில்தான் 2025 ஏப்ரல் 25 மற்றும் 24 போன்ற தேதிகளில் துரைமுருகன் அவர்களை இந்த கேஸிலிருந்து விடுவித்தது செல்லாது, அவர் குடும்பத்தினர் மற்றும் அவர் மீது மீண்டும் இந்த விசாரணை நடத்தப்படும், அவர் மீது இந்த வழக்கு நிலுவையில்தான் உள்ளது என அறிவித்தது. ஆனால் இந்த வழக்கு நிலுவையில் தற்போது நடைபெற்று வருவதால் சென்னை நீதிமன்றத்தில் துரைமுருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் வயது மூப்பின் காரணமாக அங்கு செல்லவில்லை. மீண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துரைமுருகன் வந்து பதிலளிக்க வேண்டும் என கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக துரைமுருகன் செல்ல வேண்டும். கண்டிப்பாக துரைமுருகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை வைத்து அவருக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என கோர்ட் சொல்லப்படுது. நீங்கள் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கப்பெறும் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கீழே தெரிவிங்க.